சஃபரிங் பிரிங்ஸ் த பெஸ்ட் ஆஃப் யூ. நல்லா கேளுங்க, இதுதான் செய்தி. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் பெற்று போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அநேக கேள்விகள், அதற்கு பதில் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு தேவன் உங்களோடு கூட பேசுவார், அது பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். சஃபரிங் பிரிங்ஸ் தி பெஸ்ட் ஆஃப் யூ. பாடுகள் உனக்கு தேவனுக்கு மைமைப்பட உனக்கு உதவி செய்கிறது. ரோமர் 8:18 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் கடமைக்கு ஒப்பிடத்தக்கவள் அல்ல. For I reckon that the sufferings of the present time is not worthy to be the glory that is going to be revealed in us. ஒரு மனிதன் மிகவும் துக்கமாக இரவு நேரத்தில் மீன் பிடிப்பதற்கு போனான் நான் போட்டில். அப்பொழுது அந்த போட்டிலே மேலே சந்திரன் அப்படியே பிம்பமாக விழுந்து கொண்டாந்திருந்தது. அதை அப்படிதமாக அவன் பார்த்து கொண்டே இருந்தான். மிகுந்த துக்கத்தில் இருந்து பின்பு தூண்டில எடுத்து டப்புன்னு அடிச்சான், போட்டான் கீழே. அப்பொழுது அவன் பார்த்தான், அந்த சந்திரன் சுக்கு நூறாய் உடைந்து சிதறினதை பார்த்தான். அப்பொழுது அவன் தேவனிடம் சொன்னான், என் லைஃப் இப்படிதான் ஆண்டவரே, சுக்கு நூறா உடைஞ்சி போச்சு. ஆண்டவர் சொன்னாராம், நீ கீழே பார்க்காத, மேலே பாருன்னு பார்த்தபொழுது அந்த சந்திரன் அதே மாதிரி இருந்ததாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். சில சூழ்நிலைகளை பார்த்து என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது நினைக்காதே. யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ் டு காட், வெரி வைட்லி இம்பார்ட்டன்ட் தட் வே. ஒரு மனிதன் ஒரு உச்சான மலைப்பகுதியிலே படுத்து கொண்டிருந்தான். பக்கத்திலே கீழே கடல் இருக்கிறது. அதிலே ஒரு பையன் விளையாடியது விழுந்துட்டானான்னு தெரியல, அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வந்தான். அப்பொழுது அங்கே வந்த ஒருவன் இவரை எழுப்பி சொன்னான், சார் உங்கள் பையனா என்ன பாருங்கள் விழுந்துட்டானா. சொன்னா, நாங்கள்லாம் மீனவர்கள், நான் தான் தள்ளி விட்டு இருக்கேன், அவன் சாக மாட்டான், பயப்படாத போங்க, நான் அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னானா. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கலாம். இவைகளெல்லாம் நிரந்தரமாக உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகளையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கொண்டு வருவதற்காக அல்ல, உன்னை ஒரு பலவானாக மாற்றும்படியாக. ஒரு பக்தன் சொல்லி இருக்கிறான், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, நீ பலவானாய் மாற்றுமையா. வாழ்க்கையிலே நாம் வாழ்வது 2 காரியத்துக்காக. ஒன்று, அவரை துதிக்க. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீ தேவனை மைமைப்படுத்தும்படியாக இருக்கிறார், தேவன் உன்னை படைத்திருக்கிறார். ஏசாயா 49:3-4 சொல்லுகிறது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, உன்னில் நான் மைமைப்படுவேன். He said unto me, thou art my servant, O Israel, in whom I will be glorified. இது என்னங்க, ஆண்டவர் நம்மை வைத்து மகிமைப்பட முடியுமா? we are all mortal flesh. நாங்கள்லாம் we are all not ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் இல்லை, எங்களுக்கு கார் இல்லை, ஸ்டேட்டஸ் இல்லை. எங்களை வைத்து தேவன் என்ன செய்ய முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது? பவுல் என்ன சொல்லுகிறார்? கொலோசியர் 1:27 கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளாக அவர் இருக்கிறார், இதை நீ அறிந்து கொண்டால் உன்னிலே அவர் மகிமைப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையிலே தேவன் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது தியாலஜி படி அப்படி வரல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டிலே மகிமைப்படுத்தும் ஸ்தானத்திலே அவர் வந்து ஆசித்தார். ஒரு சிலர், மேபி தீர்க்கதரிசிங்க சிலரை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவ்விதமாக அபிஷேகித்து அவளோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர். பட் மற்றவங்களுக்கெல்லாம் அது மாதிரி இல்லை இல்லையா? அப்போது இப்படி இருக்கும் பொழுது மனிதன் தன் வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் நினைக்கிறான். ஹேசல் ஃப்ரீன்னு போடுறாங்க இல்லையா, எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் போடுறான், ஹேசல் ஃப்ரீ அப்படின்னா வாங்கினதோட கை வைக்க தேவையில்லை, அது பாட்டில் ஓடிட்டுருக்கோம் இல்லையா, ஹேசல் ஃப்ரீ. ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்காது. மனுஷன் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அப்படி இருக்காது. ஆஷ்லி ஆத்தர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன் அமெரிக்க தேசத்தில் இருந்தான். அவன் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர். அப்போ அவனுக்கு கோலன் கேன்சர் வந்துருச்சு.
அது இல்லாமல் சில காரியங்கள் கண்டுபிடிச்சாங்க வாழ்க்கையில். இப்போ எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் நல்ல தேவனை பைபிள்லாம் வசிப்பீங்க, டென்னிஸ்லாம் விளையாடுனீங்க. அப்போது கேட்டாங்களாம், எல்லோரும் கேட்டாங்களாம். அப்போது அவன் சொன்னான்னா, ஒரு பெரிய மனுஷன் அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் என் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்ட பொழுது, நான் நன்றாக இருந்த பொழுது, நான் ஆண்டவர் யாரும் ஏன் உன்னை நன்றா இருக்கன்னு கேட்கல, ஆனால் இன்றைக்கு நான் அதை பதில் சொல்லவில்லை என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு வாசிக்கிறேன் கேளுங்க. 50 lakhs people play tennis, 5 lakhs play as professionals, 5,000 reach Grand Slam, 50 reach Wimbledon, 4 reach semi-finals, 2 reach finals. When I got the cup, I never asked why you selected me to give the cup to me, but now I cannot ask God why you selected for this suffering. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சுதா? டென்னிஸ் விளையாடுறதுல பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. 5 லட்சத்துலேருந்து 50 லட்சத்துலேருந்து ஒருத்தனுக்கு தான் கப்பு கிடச்சிது. அது எனக்கு கிடச்சிது. ஏன் ஆண்டவர் என்னை செலவிச்சிங்க நீங்கள் கேட்கல. இன்றைக்கி எனக்கு கஷ்டப்படும் போது தான் ஏன் ஆண்டவர் என்னை வற்புறுத்துறேன்னு நான் கேட்க மாட்டேன்னு சொன்னார். நல்லா கவனிச்சுட்டு வரீங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது நொந்துக்கூடாது. எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் போயிடுச்சு, ஆண்டவர் எனக்கு தான் அங்கே நல்லது செய்யலை, ஒரு கண்ணில் ஒரு மாதிரி பார்க்குறாரு, இன்னொரு கண்ணில் இன்னொரு மாதிரி பார்க்குறாரு. இல்லை 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 இல்லையா? வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய படகை ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்க வேண்டும். சுக்கானை மாலுமிங்க பண்ணுறாங்க இல்லையா, ஸ்டேரிங், அதை நீ ஆண்டவர்கிட்ட கொடுக்க வேண்டும். அதை கொடுக்காவிட்டால் ஆண்டவர் உன்னை எங்கே எடுத்து செல்ல வேண்டும் அந்த இடத்துக்கு போக முடியாது. நோவாவுடைய பேழையிலே சுக்கான் இல்லை. ரயில்லையோ சொல்லுங்க. அவ்வளோ பெரிய கப்பு கட்டினா இல்லை, எங்கே போட்டிருக்கான்? சுக்கான் வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்டு வந்தார் ஒரு நோவா தாத்தா. இல்லை, அவனுக்கு இல்லை, சுக்கான் இல்லை. உன் வாழ்க்கையிலே உன்னுடைய சுக்கான். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன காரியத்தை மாலுமி கேட்காமல் தான் கிளித்தோன் என்று சொல்லப்படுதான பெரிய சிக்கலிலே அவன் மாட்டிக்கொண்டான். ரைட்? சரி, ஒரு சின்ன பிரச்சனை பைபிளில், அதை குறித்து சில காரியம் சொல்கிறேன். அடுத்த நிலை கடன் சொல்லுவோம். லாசரு மரித்து விட்டான் இல்லையா? எதிர்பாராத மரித்து விட்டான். இயேசு சீடர்கிட்ட சொல்கிறாரு, இது மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்கான்னு. அவனுக்கு புரியல. ஒரு டைமில் சொல்கிறாரு, நான் போவேன்றாரு, நான் அவன் நித்திரை பண்ணலன்றாரு. ஒரே கன்ஃபியூஷன். நேராக ஊருக்குள்ளே வந்த உடனே மார்த்தா கேட்குறான். மார்த்தா சொல்கிறான், நீங்கள் இங்கே இருந்திருந்தால் அவன் செத்துக்க மாட்டான். She wanted Jesus to think in the same way as she was thinking. இவன் ரொம்ப லைட்டாக எடுத்துட்டா. நம்ம பேர் சொன்னால் ஓடியாருவார்னு. அது சொல்கிற, அவங்க வியாதியாக இருக்கிறவன் என் ஸ்நேகிதன் சொல்லுங்கள், ஓடியாந்துருவார், ஜீசஸ்ன்னு வரல. அப்போது சில வேலைகளிலே பார்த்தீங்கன்னா இவன் நினச்சிட்டா, ஜீசஸ் வியாதியாக இருக்கிறது லாசரு கூட சொல்ல, அவனுக்கு ஸ்நேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு சொன்னார். அப்போது அவர் அற்புதம் செய்ய வந்துட்டார். அவர் எங்கேயா கல்ற இருக்குதுன்னு கேட்குறாரு. இவன் சொல்கிறா, போகாதீங்க ஜீசஸ், டோன்ட் பெர்ஃபார்ம் த மிராக்கிள் தேர் பிகாஸ் இட் பி ஸ்டிங்கிங்ன்றா. எங்கே போய் அற்புதம் செய்கிறாரோ அந்த இடத்துல போக வேணான்னு சொல்கிறா. எங்கேயா இருக்கா அவன் தம்பி? இப்போ போனீங்கன்னா ரொம்ப நாத்தாடிப்பார். சரி, நான் வந்துட்டார். வந்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் நினைக்கிறான், ஒன்றும் இல்லை, இந்த ஆள் சும்மா செத்த உடனே பூச்சி காட்டுறாரு சொல்லி ஒதுங்கி நின்ட்டான். அப்புறம் ஜீசஸ் சொல்கிறாரு, யோ அந்த கல்லை எடுத்து போடுறாரு, 4 பேர் கூப்பிடியா. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டான். வெளியே வந்தோடனே அந்த கயிறெல்லாம் அவுத்து விடியான்றாரு. இவங்க தானே ஓடி போய் விழுந்துருக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக சில காரியங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்டோரி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, இது நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையுமே உன்னை நசுக்கிறதுக்கு இல்லை. சில வேளைகளிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சில காரியங்களை செய்வார். இது ரொம்ப ஒரு முக்கியமான முடிவு சீக்கிரம் எடுத்துடணும் இல்லையா? ஒரு கப்பல் பிரச்சனையில் மாட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகுன்னா, இப்போ இருக்கிற கப்பல் அப்போ இருக்கிற கப்பல் வெளியில் பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரிஃப்ட் அவே, அப்படியே காற்றுல போயிடும். இல்லைன்னா சிங்க் ஆகிடும். இல்லைன்னா டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியாது.
அப்போ என்ன பண்ண போகிறோன்றது டிசிஷன் எடுத்துடணும். சில பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகுது, 60ஆம் கல்யாணம் தான் எனக்கு ஆகும் போகுது இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை இல்லை பிரதர், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்லியிருக்காரு பிரதர், டெய்லி நான் ஜன்னல்லையே பார்த்துட்டு இருக்கிறேன், ஆண்டவர் வருவாரா, ஏதாவது சூட்கேஸ் எடுத்து இல்லை. டசன்ட் ஒர்க் தட் வே. நோவாவுடைய பேழையிலே 3 தட்டுகள் இருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ட்ரினிட்டி. ஒரே ஜன்னல் தான் இருந்தது. You must have only one vision to see God and nothing else. கப்பல் போய் அரராத் மலையிலே போய் தங்கிச்சு. தட் மீன்ஸ் ரெஸ்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டும் போயிடலாம், உனக்கு மேலே ஒரு இளைப்பாறுதல் வச்சுருக்கேன், கிறிஸ்து தான் அந்த கண்மலை, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். பில்லி கிரஹாம் அவர் வயது சார்ந்த போது, அவர் ஒரு காலத்தில் சின்ன ஊழியத்தை யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் வைப்பார். 1970 அந்த அதில் இருக்கிறவங்க 80% வந்து ஒப்பு கொடுப்பாங்க. சாதாரணமாக 1/2 மணி நேரம் தான் பேசுவார். அவர் கடைசி காலத்தில் அவருக்கு நடக்க முடியல, அவரை வீல் சேரில் வச்சுட்டாங்க. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டாங்களாம், என்ன சார் இது மாதிரி உட்கார வச்சிட்டார் ஆண்டவர்? அது சொன்னால், நான் மேலே போனோன்னு அதை கேட்டுக்கிறேன், ஏன்னா அது முதல் கேள்வியாக தான் கேட்பேன். அதனால் அந்த 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 விதமான கலக்கம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து என்னை இப்படி உட்கார வச்சு இருக்கிறதுக்கும் சில காரியங்கள் ஆண்டவர் இருந்திருக்கும். அதனால் அவர் மகிமைப்பட்டிருப்பார், எனக்கு தெரியல, அதனால் தான் நான் உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னாராம். வாழ்க்கையிலே கஷ்டங்கள் பாடுகள் வரும். ஆண்டவர் சில காரியங்கள் செய்யன்னு சொல்லியிருப்பார், நீ செய்திருக்க மாட்டேன், ஆண்டவர் உன்னை பிடிச்சிக்குவார். சில காரியங்கள்லாம் பிரேக் போட்டு வைப்பார். ஒரு நாள் பண்ணி யாரும் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப இப்போல்லாம் ஸ்பீட் ஆகிடுச்சு இல்லை, வேர்ல்டு இட் ஹஸ் பிகம் ஸோ ஸ்மால். ஓடுறான் ஃபுல்லாக, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறான். ஒரு அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க, 24 மணி நேரம் 10 வருதுன்றாங்க. என்ன தான் பண்ணுவாங்களோ தெரியல அவங்க. சரி, அடுத்தது பாருங்கள். அடுத்தபடியாக கானா ஊர் கல்யாணத்தில் ஃபஸ்ட் அற்புதம் செய்கிறாரு. அதாவது ஒழுங்காக சேர்த்துக்கலான்னு நினைக்கிறான் அவர் இல்லை. கடைசி இல்லாத அதில் கடைசி வசனம் என்ன சொல்கிறது, கானா ஊரிலே கல்யாணத்தில் இவ்விதமாக ஒரு அற்புதத்தை செய்து தேவன் மகிமைப்பட்டார். அப்போது அல்டிமேட்டாக எல்லாம் இதெல்லாம், பட் யாருங்க ஒத்துக்குவா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கல்யாணத்தில் வந்து முக்கியமாக ஒரு சலசலப்பாயிடுச்சு. அந்த இருக்க கல்ச்சர் படி ஒயின் கொடுத்துருக்குறாங்க. ஒயின்ன்றது நம்ம சரக்கு இல்லை, அது திராட்சை பழம் ஜூஸ் இல்லையா. அப்போ இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, ஒரு இல்லை டைம் ஆகலைன்னு. யாராவது செய்வாங்களாங்க? ஒரு கல்யாணத்தில் வந்து அப்பா, அந்த காலத்தில் அம்மா, இந்த காலத்தில் அம்மா அப்பா, இவங்களுக்கு தானே ஆங்ஸைட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தில் யார் மாப்பிள்ளையுடைய அப்பா, யார் பொண்ணுடைய அப்பா தெரியும். மாப்பிள்ளையோட அப்பா சஃபாரி போட்டு அப்படி போயிட்டு வருவார், இவர் பொண்ணுடைய அப்பா தலையில் துண்டு போட்டு உட்காந்துருப்பார். ஆமாம், இவர் பார்த்தீங்கன்னா திராட்சரசம் இல்லை, ரைட். அப்போது திராட்சரசம் இல்லைன்னு உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் வேலை வரல. எல்லாத்துக்குமா என் வேலை வரும்? இல்லை, ஆண்டவர் சில காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா. அவர் மேட் இட் கிளியர். இந்த மாதிரி நான் யோசித்து பார்த்தேன், இது என்ன, வாட்ஸ் இஸ் மிராக்கிள். இந்த மாதிரி நடந்து டிலே ஆகலைன்னா பின்னால் ஒரு பெரிய பேச்சு வருது, இந்த மாதிரி திராட்சரசத்தை ஏன் சார் இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுருந்தீங்க, கொடுத்துருக்கலாமே எங்களுக்குன்னு. அப்போ சொல்லியிருப்பாங்க, இல்லை ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வந்தாருங்க, அவர் வந்து வெளியிலேருந்து ஊற்றுனார், அப்படி வந்துடுச்சு. சரி, அவருக்கு அடுத்த கல்யாணத்துக்கு முதல்ல கூப்பிட்டுப்பா, அவரை முதல்ல கூப்பிட்டு ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வைக்கலான்னு சொல்லி. வாழ்க்கையில் சில ஷார்ட் கட்ஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அது லாங் ரனில் ஓடாது. இந்த பியூப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, வண்ணாத்தி பூச்சி இருக்குல்ல, அது வந்து கூட்டு பருவம், புழு பருவம் வருது, கூட்டு பருவம், அது கொஞ்ச நாள் ஆகும். ஒரு சின்ன நுழைவு வாசல் இருக்கும், அது வழியாக மூக்கை வச்சுன்னே ஆட்டின்னு இருக்கும். அது கத்திரிக்காயில் எடுத்து விட்டால் வெளியே வந்துடும், ஆனால் ரெக்கை இல்லை, அது செத்து போயிடும். அது உள்ளே கொஞ்ச நாள் இருந்து வந்தால் தான் ரெக்கை வச்சு பறக்கும், அது பறக்கத்தில் போய் உயிரோடு இருக்கும். வாழ்க்கையில் சில வேளைகளில் ஜீசஸ் என்ன சீக்கிரம் கத்திரிக்கோள் எடுத்து வந்து வெட்டுங்க ஜீசஸ், நான் வெளியே வந்துடுறேன். இட் டசன்ட் ஒர்க் தட் வே, ரைட். மூணாவது பார்க்கும்போது மோசே கிட்ட அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்டு சில நாட்கள் முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த பார்வோன் இந்த விஷயத்துலலாம் நான் செய்கிறது எல்லாமே நான் மகிமைப்படுவேன். பார்வோன் மோசே மாற்றிட்டாரான்னு தெரில. அங்கேருந்து வந்தார், நேராக சிறந்த சமத்துக்கு முன்னால் வந்துட்டார், எல்லாம் கை அடிக்க வந்துட்டாங்க அவரை. பாடுகள், ஏகப்பட்ட பாடுகள் அந்த மனுஷனுக்கு பாவம் அடிக்கிறான்.
இருக்க தான் செய்வான். ஒரு 10 வந்து 7 பேர் எடுத்துக்குவான், 3 பேர் ஏற்றுக்க மாட்டான்னு சொல்கிறான். அங்கேயோ கல்ற இருந்துயா, இங்கெங்கேயா கல்ற இருக்குது எனக்கு சாகிறதுக்கு. வேதம் சொல்லுகிறது அவ்விதமான சூழ்நிலையிலே மோசையை பார்த்து என்ன சொன்னார்? நீ அமர்ந்துரு. சில வேளைகளில் நீயே எல்லாம் செய்து முடிச்சணும்னு நினைக்காத. உன்கிட்ட முடிஞ்சது எனக்கு தெரியும், இது வரைக்கும் செய்துட்ட, விடு. இனிமேல் நீ உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். பி ஸ்டில் அண்ட் நோட் த டைம் காட். ஆண்டவர் சில காரியங்களை உன்னை செய்யறதுக்கு சொல்லுவார், செய்ப்பான்வார். சில வேலை முடியலன்னா கம்னு இருக்கணும். இந்த கம்னு இருக்குதான பெரிய பிரச்சனைங்க நம்ம ஊரில். இருக்க மாட்டாங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா மோசே என்ன சொல்கிறாரு? நீங்களாம் அமர்ந்துருங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால், கடைசியில் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது நாட் ஓன்லி தட் ஹி டெலிவர்ட் தான். பின்னால் 600 ரதங்கள் வந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாரும் ஈயம் போல மிதந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவன் ஜென்ம விரோதிகள் யாருமே இல்லை. இனிமேல் கிளம்பி வருவாங்களா அவனை பிடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். அப்போ வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்ற ஒரு ஞானம் அவனுக்கு இருக்காது. சும்மா இந்த சட்டியில் உட்காந்த மாதிரி அப்படியே உட்காந்துன்னு ஜீசஸ் சரியில்லைங்க நானும் கேட்டு நேர்க்கிறேன் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரான் இல்லை. ஆண்டவர் எந்த இடத்துல பேசுகிறாரா அந்த இடத்துல போ. இல்லை உனக்கு பேச முடியுதா பாரு. எதுவுமே சொல்லாத ஆண்டவர் சும்மா குறை சொல்லிட்டு இருக்காத. எதுவுமே காரணமே இல்லைங்க. நான் சில ஃபைல்லாம் கவர்மெண்ட்டில் சில இதெல்லாம் வைப்பாங்க தெரியுங்களா. சில ஃபைல்கள் மேலே எதுவுமே இல்லாத வைப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு கல் எடுத்து வச்சுருவாங்க. அப்போ அட்டெண்டர் பார்த்து சொல்லுவான், கல் வச்சுருக்காரியா அப்படின்னா அதுக்கு நீ காசு கொடுத்தா தான் நவரம் வருது. ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை இல்லையா. ஆண்டவர் எல்லாவற்றையுமே ஞானமாக செய்கிறவர். உன்னிலே மைமைப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசை. அடுத்தது பாருங்க, பிறவி குருடன் ஒருத்தர் இருக்கான். மக்கள் எப்பவுமே டபால்னு ஒரு சொல்லுவாங்கல்ல, இந்த பையன் இல்லை என்ன பாவம் செய்தானோ பாவம். நானே ஒரு வாட்டி சிக்காப்படுத்திருந்தேன். அப்போ ஒரு பிரதர் வந்தார். அவர் ஒன்றும் பெரிய ஊழியக்காரன் இல்லை. அவர் நான் கூப்பிடவும் இல்லை, எப்படி வந்தாருன்னு தெரில. வந்துட்டு சொன்னார், ஐயோ சிக்காட்டிங்களா, சரி பிரதர் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு போகும்போது சொல்கிறாரு, அப்படியே அமைதியாக படுத்துட்டு ஏதாவது பாவம் சேர்த்திங்கன்னா ஆராய்ச்சி பாருங்க பிரதர்ன்ட்டு போகிறாரு. நினச்சேன், ஐயோ ஆண்டவர் வேணா யோபுடைய சோர்வடைய செய்கிறோம் சோப்பார் ஆவி போல் இருக்கிறார் அவனுக்கு. எல்லாம் கேட்குறாங்க, ஏன் சார் இவர் குருடு ஆகிட்டாரு அப்படின்னு கேட்டது. ஜீசஸ் சிம்பிளாக சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, தேவனுடைய நாமம் மையப்படுது. ஒரு ஆள் குருடனாக இருக்கிறல ஏன் தேவனுடைய நாமம் மையப்படுது. பின்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக ஆண்டவர் இது பண்ணுறாரு. அது அதே மாதிரி தான் லேகியோன் பார்த்தீங்கன்னா, லேகியோனில் இருக்கிறவனை எல்லாம் துரத்தி கட்டாங்க, இவனையும் துரத்தி விட்டாங்க. இந்த லேகியோன் இதில் இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா தெக்க போலின்ற இடத்துல போய் 10 சபையை நாட்டினான். பரிசேர் சது மாதிரி அவன் கேள்விக்குறிகளே கேட்கறது இல்லை இல்லையா. ஸோ எவ்ரி மிராக்கிள் இந்த பைபிள் ஸ்டார்ட்ஸ் வித் அ ப்ராப்ளம். அது தெரிஞ்சுக்கோங்க. பைபிளில் எந்த மிராக்கிளாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் கூட டெஸ்ட்டு வச்சாதாங்க டெஸ்டமனி. மெஸ்ஸில் இருந்தால் தான் மெசேஜ். ஓகேவா. அப்போது அடுத்தபடியாக ஒரு காரியம் சொல்லி முடிக்க போகிறேன். தேவனுடைய மகிமை ஜொலிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ரைட். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் 2 நாளாகமம் 7:1, சாலமோன் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. முதலாவது உன் வாழ்க்கையில் ப்ரேயர் இல்லைன்னா, சுருக்க ஜெபம்னா சர்ச்சில் சொல்லுங்கள். தனிப்பட்ட முறையில் உன் வாழ்க்கையில் நீ அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இது இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் வேணும். நீ ஒரு மிராக்கிள் ஒர்க்கில் மாறணும்னா யுவர் ப்ரேயர் ஷுட் நாட் பி எ மோனோலாக், இட் மஸ்ட் பி எ டயலாக். சும்மா போய் வரவன் ஹேன்னு வாந்தி எடுத்து வரக்கூடாது. என்ன பேசினார் ஆண்டவர் உன்கிட்ட? அதுக்கு நீ பேசாமே இருக்கலாமே. உன் ப்ரேயர் மோனோலாக்னு யாரும் இங்கே வரவே மாட்டாங்க. அவங்கவுங்க கேட்டு ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாரு? The greatest miracle in the life is to know the mind of God. ஆண்டவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு? நான் பரிசுத்தமாக இருக்கேன் பிரதர். நல்லது தானே அது? ஆண்டவர் அப்படி தானே சொல்கிறாரு. இரண்டாவது பாருங்க, சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். முதலாவது என்ன சொன்னேன்? ஜெபம். அடுத்த துதி. மூணாவது சாட்சி சொல்ல வேண்டும்.
அநேகருக்கு சாட்சி சொல்கிறது கிடையாது. ரைட்? எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது, பூமியும் ஜனங்களையும் காரிடம் மூடுவது, கர்த்தருடைய மகிமையில் உதிக்கும். எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற ராஜாக்கள்லாம் என் இடத்தில் நடந்து வரணும் ஆண்டவரேன்னு ஜெபிப்பான். ஆனால் எழுந்து பிரகாசிக்க மாட்டான். படிச்சு பாருங்க, முதல் 3 வருஷத்தில் சொல்றாரு, எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, அப்பொழுது ஒளியில் இருக்கிற ஒளி கண்டு ராஜாக்கள் வருவாங்க. அதை விட்டுருவான் முன்னால. இல்லை இல்லை, அப்படியே இல்லை. 4வதாக ஐக்கியங்கள். ரைட்? மோசே எப்பொழுது சீனாய் மலையில் போயிட்டு வந்து இறங்கி வந்தானோ அவன் முகத்தில் ஒரு அருள் இருக்குன்னு அவனுக்கே தெரியல. மக்கள்லாம் மூஞ்சி போட்டு மூடினாங்க. என்ன நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். உன்னுடைய முகம் மாறிடும். அது உங்களுக்கு தெரியாது, சாத்தானுக்கு தெரியும். ரைட்? கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்ச உடனே லாசரு கதையில் ஜீசஸ் ஒரு கருத்தை சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். எல்லா காரியங்களும் 1000 காரியங்கள் இருக்கட்டையா, விசுவாசிக்கலன்னா தேவனுடைய மகிமையை நீ காண முடியாது. பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு ஆள் இருந்தார். அவர் தான் இந்த அச்சுப்பிழைகள் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அவர் சாகிற நேரம் வந்த பொழுது அந்த இடத்துல இருக்க அவர் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் உங்களை பற்றி நாங்கள் கல்லறையில் எழுத வேண்டும் என்று. அவர் சொன்னால், அச்சுப்பிழையெல்லாம் கண்டுபிடித்த பெஞ்சமின் பிராங்க்லின் மறிக்கிறார். அவருடைய வண்ணப்பூச்சிகள் போன்ற இந்த புத்தகங்கள் எல்லாம் கலர் எல்லாம் மாறி போச்சு. ஆனால் இந்த பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு நாள் ஒரு மறு பிரதிப்பாக, நியூ எடிஷனாக அவர் மீண்டுமாய் வருவார் என்று எழுதுங்கள் என்று சொன்னார். ஒரு அலையிலே சொல்லுங்க, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை ஒரு நியூ எடிஷனாக மாற்ற போகிறாரு ஒரு நாள். அதுக்கு தான் இதெல்லாம் ஆயத்த ஸ்தலம். இந்த உலகத்தில் நீ ஆயத்த ஸ்தலம் ஜல்சா பண்ணுறது இருக்குது. ஆனால் ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தாலி தேசத்தில் உண்மையாக நடந்த ஒரு காரியம். ஒரு இடத்துல ஒரு ஐடியில் வச்சுருந்தாங்களாம். எல்லாருமே நின்று பார்ப்பாங்களாம். அவ்வளோ அழகாக ஒரு பெண், வாலிபா பெண்ணை பற்றி யாரோ வரைஞ்சி சிலை செய்து வச்சுருக்காரு. எல்லாருமே பார்ப்பாங்களாம். ஒரு ஏழை பெண் ஒரு இடத்துல வீட்டில் வந்து வசதி இல்லை, வேலை செய்துட்டு இருந்தாலே அவளும் பார்த்துட்டே இருப்பாளாம், எப்படி இந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு. சரி நினச்சா இந்த பொண்ணு மாதிரி நம்ம ஆயிடணும்னு சொல்லிட்டு எப்போல்லாம் காசு வரப்போதோ அங்கேயே போய் பார்ப்பா. அவருடைய தலை முடி இப்படி இருக்குது இந்த எடுத்துப்பா. அப்புறம் போய் பார்பர்கிட்ட கேட்பா, அது மாதிரி இந்த மாதிரி தலை முடி வருதுமா. ஓ ரைட், ஓகே. அடுத்து அந்த கண், உருவம் எல்லாம் அப்படியே பார்த்து ஒரு நாள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ரோட்டில் நடந்து போகிறாங்க. ரோட்டில் எல்லாருமே பயந்துட்டாங்களாம். ஓ, அந்த சிலைங்க நடந்து வந்துட்டு இருக்குதுன்னு. ஒருவேளை இதோட மீனிங் உங்களுக்கு தெரியல. பவுல் சொல்லுகிறான், தேவ சாயலாக நீ மாறி 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 கடைசியிலே மகிமையோடு கூட நீ சேரும்போது தேவ மகிமையாய் நீ மாறிவிடுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் உன் வாழ்க்கையிலே காரியங்கள் செய்வார். உன்னுடைய மனது மக்கள் மேல் இருக்க வேண்டும். ஜார்ஜ் லிவிங்ஸ்டன் சொன்னானா, டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னானா, நான் செத்து போயிட்டானா என்னை எடுத்து போய் அடக்கப்படுங்க, என் இருதயத்தை மொத்தம் கட் பண்ணிங்க வச்சுருங்க, பிகாஸ் மை ஹார்ட் வாஸ் ஆல்வேஸ் ஹியர். நான் வெளியே போனேன், வந்தேன், பல ஊருக்கு போனேன், என் ஹார்ட் அங்கே தான் இருந்தது. ஆண்டவருக்கு நீ ஊழியம் செய்வதற்காக பண்ணியிருக்க. இது வரைக்கும் நீ எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்க? கேட்குறது போகிறோம், ஆண்டவர் செய்ய மாட்டோம். நான் எத்தனை பேர் எத்தனை ஆத்து ஒன்று வேஸ்ட் ஆச்சு. நீ இருக்கிறதே வேஸ்ட் ஆச்சு உலகத்தில். உன்னோட கூட கூட்டிகிட்டு போக நிற்கும் போது தான் ஆண்டவரே இந்த 10 பேர் கூட்டிகிட்டு போகிறவன் பாருங்கள் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் அழைச்ச பண்ணுங்க, இதான் சொன்னீங்க, கடைசி நாட்களில் போய் சொன்னீங்க, என்னை நேசிக்கிறதா மேய்ப்பாயாகன்னு சொன்னீங்க. நான் அதிகமாக நேசிக்கிறேன் பிரதர், ஆனால் மேய்க்க மாட்டேன். ஆண்டவர் அதான் கேட்பார். வெறும் கையனாக வந்து உமை கண்டு கொள்ளலாகமோன்னு மனது உருகி பாடுற, ஒன்றுமே செய்யலே. நீ ஆண்டவரை கேட்குறதுக்கு என்ன ரைட் இருக்கு உனக்கு? உனக்கு இது வரைக்கும் கொடுத்தத உனக்கு வேற, உனக்கு கொடுத்துருக்க செல்வம், கல்வி எல்லாம், ஞானம் எல்லாம் ஒரு ஏழை பிச்சைக்காரன் ஊழியக்காரன் கொடுத்தா அவன் தெருவாக போய் 10,000 பேர் ஆதாயம் பண்ணியிருப்பான். நீ தண்டத்துக்கு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்து கம்முன்னு ஆண்டவர் குறை வச்சிட்டார் பிரதர். ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ஞ்சு பாரு. நீ யாருன்னு, என்ன நிலையில் வந்த, என்ன நிலையில் இருக்கிற, என்ன நிலையில் நீ போய் என்ன செய்து முடிக்க போற என்பதை கேள். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இந்த காலத்தில் இருக்கிற பாடுகள் ஒரு நாள் நீங்கி போயிடும். நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் 24 மணி நேரம் பாடுகள் இருக்காது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எதிர்ப்போம்.